அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறவங்க வந்து வெண்டர்ஸ் போவாங்க, ஆர்என்டி போவாங்க, இன்டர்ன்ஸ் போவாங்க, மற்ற கம்பெனிஸ்லேருந்து வருவாங்க, ஃபாரின் டெலிகேட்ஸ் வருவாங்க, டீலர்ஸ் சில நேரத்தில் வருவாங்க. இவங்க எல்லாரையும் ஹவுஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பட் இதே பேரலாம் நான் வந்து ரொம்ப கன்வென்ஷனல் லோக்கல் ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்துருக்கேன். அழுக்கு படிஞ்சிருக்கும். எங்கன்னா வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் கொண்டு வருவாங்க. ஏன் நம்ம ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியை ஸோ இதெல்லாமே இன்டெகிரேட் எங்களால் பண்ண முடியும். ஒவ்வொரு சீக்வன்ஸும் ஆரம்பத்துலேருந்து மெட்டீரியல் உள்ளே போகிறதுலேருந்து ஃபஸ்ட் மெட்டீரியல் போகிறது, அதுக்கப்புறம் மிஷின்ஸ் பிளானிங்லேருந்து நான் சொன்ன நியூமேட்டிக் லைனு, தி ஆயில் லைன்ஸு, ஏர்லைன்ஸ். வணக்கம், என் பேர் ஜான் ஃப்ரெட்ரிக். வெல்கம் டு என்சிலேட்டா இன்டீரியர்ஸ் அண்ட் ஃப்ரெடிஸ் இன்டீரியர் கார்னர். தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் சப்போர்ட் ஸோ ஃபார். பல வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுறீங்க அண்ட் ஷேர் பண்ணப்படுது அண்ட் கமெண்ட்ஸும் நீங்கள் கொடுக்குறீங்க. உங்கள் கமெண்ட் சீரியஸாக எடுத்துக்கொள்ளப்படுது. ஏதாவது பர்சனல் டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா தயவுசெய்து எங்களை வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பரும் இருக்குது. பல பேருக்கு நீங்கள் தொடர்பு கொள்கிறீங்க. தெர் இஸ் நோ சார்ஜ் ஃபார் திஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துச்சுன்னா தயவுசெய்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது ரெசிடென்ஷியலாக இருக்கலாம், கமர்ஷியலாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், பியூட்டி பார்லராக இருக்கலாம், டீ ஷாப்பாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். எந்த இண்டஸ்ட்ரி இருந்தாலும் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து இதுக்கான ஈஸியான சொல்யூஷன் என்னால் கொடுக்க முடியும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இன்றைக்கி வந்து ஒரு கண்டென்ட் என்னென்னா ஃபேக்ட்ரி இன்டீரியர்ஸ் குறித்து நான் பேச போகிறேன். ஃபேக்ட்ரி அப்படின்னும்பொழுது வந்து நிறைய பேருக்கு வந்து இது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதில் என்ன பெருசாக பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஃபேக்ட்ரி அப்படின்றது நீங்கள் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரியிலேருந்தே ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த டிசிப்ளின் நான் பார்த்த என்னுடைய கெரியரில் பல பேர் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து 1,00,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்காங்க. ஐ கேன் நேம் தெம் ஆல்சோ. ஏன்னா அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்லேயே வந்து ஒரு டிசிப்ளினோட ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் இங்கே உள்ளே போகும்போது பிக் அண்ட் க்ளீன் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த எல்லாமே அந்த ஃப்ளோ சார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ அந்த மெட்டீரியல் ரா மெட்டீரியலில் வந்து அந்த ரா மெட்டீரியல் கன்வெர்ட் ஆகி போகிற வரைக்கும் ஹவு இட் இஸ் பிளான்ட் அப்படின்றது தான் இருக்குது. எனக்கு ஒரு 25 வருஷங்களுக்கு மேலே அந்த இன்டீரியர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால பல ஃபேக்ட்ரிகளுக்கு போயிருக்கு. ஏன்னா அது நிஷ் ஏரியா. அந்த இடத்துல வந்து உள்ளே போகும்போது ஒரு எனர்ஜி ஒன்று இருக்குங்க. ஒரு ஆஃபீஸில் போகும்போது ஒரு என்ன எனர்ஜி இருக்குமோ அதை விட மல்டிஃபோல்டு எனர்ஜி இருக்கும். நான் சொல்கிறேன் அந்த இண்டஸ்ட்ரியில். சில நேரத்தில் நான் வந்து இந்த பாடி பகுதியில் வந்து நாங்கள் ஒரு சின்ன ஃபேக்ட்ரி வச்சுருந்தோம். அந்த இடத்துல அந்த காலையில் போகும்போது ஒரு 7 மணிக்கு அங்கே போகும்பொழுது ஒரு எனர்ஜி ஒன்று இருக்கும் அங்கே. ஏன்னா எல்லாம் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. சில பேர் வந்து அந்த டே அண்ட் டேட் அவங்களுக்கு வந்து இதுதான் அவங்களுடைய பேஷன். இதுதான் ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட் டைமராக இருக்கலாம், இல்லை ரொம்ப எஸ்டாப்ளிஷாக கூட இருக்கலாம். காலையில் 7 மணிக்கு போகும்போதே அது வந்து பயங்கர ஹைப்பர் எனர்ஜியில் இருக்காங்க. போகும்போதே நமக்கே வந்து ஒரு எனர்ஜி வரும். ஸோ இந்த மாதிரியான ஏரியாஸில் எம்எஸ்எம்இ, எது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், மிட் ஸ்கேலாக இருக்கட்டும், பெரிய இண்டஸ்ட்ரிகள் எல்லாத்துக்குமே வந்து கட் அண்ட் பேஸ்ட் சில விஷயங்கள் இருக்குங்க. ரொம்ப காமனாக ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போது எடுத்தோன்னே இப்போ நான் வந்து ஒரு ஹுண்டாய் மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி ரேஞ்சை நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கான ஃபேக்ட்ரியும் எடுத்துக்கிறேன். ஹுண்டாய் அப்படின்னும் போது பெரிய ஃபேக்ட்ரி. அது பல ஆயிரம் ஏக்கர் ஃபேக்ட்ரி. அது ஈக்குவலண்ட்டாக நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். எனக்கு இமீடியட்டாக அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா ரீசெண்டாக நாங்கள் ப்ராஜெக்ட்லாம் அது பண்ணிகிட்ருக்கோம். பண்ணும்பொழுது இப்போ எடுத்த உடனே செக்யூரிட்டி ஒரு ஏரியா போவீங்க, ஒரு செக்யூரிட்டி கேபின் இருக்கும். செக்யூரிட்டி போனாலும் அங்கேயே வந்து உங்களோட பேர் கொடுக்க வேண்டியிருக்கலாம், அல்லது உங்களுக்கு வந்து பாஸ் போட்டிருப்பாங்க நீங்கள் உள்ளே என்ட்ரி பண்ணுறதுக்கு. ஸோ இது ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவே வந்து சில ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வெயிட்டிங் ஏரியா கம்ப்ளீட்டாக இங்கேயும் இருக்குது. வெயிட்டிங் ஏரியா கம்ப்ளீட்டாக ஒரு வெயிட்டிங் ஏரியா இருக்கும். ஏன்னா அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறவங்க வந்து வெண்டர்ஸ் போவாங்க, ஆர்என்டி போவாங்க, இன்டர்ன்ஸ் போவாங்க, மற்ற கம்பெனிஸ்லேருந்து வருவாங்க, ஃபாரின் டெலிகேட்ஸ் வருவாங்க, டீலர்ஸ் சில நேரத்தில் வருவாங்க. இவங்க எல்லாரையும் ஹவுஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அகாமடேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள். இப்போ நான் நேராக வந்து ப்ரொடக்ஷன் ஏரியாவுக்கு நான் போயிடுறேன். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து பெரிய சப்ஜெக்ட். இது வந்து மணிக்கணக்கில் பேசக்கூடிய சப்ஜெக்ட். இப்போ நீங்கள் அந்த ஃபேக்ட்ரி செட்டப்புக்கு உள்ளே போன உடனே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் என்னென்னா, it is only what I would say, the safety for the workers அப்படின்ற மாதிரி ஒரு சேஃப்டி ஃபார் த ஒர்க்கர்ஸ். அப்படின்னா இப்போ அவங்க உள்ள ஏன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு கூட இட் கேன் ட்ரிகர் எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் அண்ட் ஃபேக்ட்ரி ஷட் ஆஃப் ஆகிற மாதிரி கூட, ஷட் டவுன் பண்ணுற அளவுக்கு கூட வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. உரகடம் பகுதியில் நடந்திருக்கு, நாங்கள் கவனிச்சிருக்கோம். அண்ட் ரீசெண்டாக சாம்சங்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் இட் கேன் ஸ்பார்க் அ ப்ராப்ளம். அப்போது ஒர்க்கருடைய சேஃப்டி வந்து ரொம்ப 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 முக்கியம். நாங்கள் உள்ளே போய் அவங்கள்ட்ட டிஸ்கஷன் பண்ணும்பொழுதே வந்து இதுதான் ஜாஸ்தியாக எங்களால் பார்க்க முடியுது. ஒருவேளை ஷார்ப் எட்ஜஸ் இருக்கக்கூடாது,
கார்னர்ஸ் இருக்கக்கூடாது. அண்ட் வந்து டிமார்க்கேட்டட் ஏரியா அந்த கேங்வேஸ்க்கெல்லாம் வந்து மார்க் போட்டு வச்சுருப்பாங்க. ஸ்லிப்பரியாக இருக்காது. ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்கும். ஏன்னா இது பிரேக் அவுட் ஏரியாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே வந்து தனித்தனியான ஒரு செக்ரிகேட்டடாக இருக்கும் பொழுது அங்கே ப்ரொடக்டிவிட்டி பார்க்கும்பொழுது உள்ளே போகும்போதே வந்து அவனுக்குள்ளே வந்து ஒரு 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 ஜோஷ் ஒன்று இருக்கும். பட் இதே பேரலெல்லாம் நான் வந்து ரொம்ப கன்வென்ஷனல் லோக்கல் ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்துருக்கேன். அழுக்கு படிஞ்சிருக்கும். எங்கன்னா வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் கொண்டு வருவாங்க. ஏன் நம்ம ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியை பார்த்துருக்கேன். நம்ம இதில் மஹேந்திரா சிட்டியில் நாங்கள் பண்ண ஒரு ஃபேக்ட்ரி உள்ளே போனால் யூஎஸ் கம்பெனி தான் அது. ஆனால் அதுக்குள்ளே போனீங்கன்னா அழுக்கு வெளியில் வரைக்கும் நல்ல ஷோவாக இருக்கும். உள்ள ப்ரொடக்ஷன் ஏரியா பார்த்தீங்கன்னா அங்கே அழுக்கு படிஞ்சிருக்கும். எங்கே பார்த்தா ஒட்டடை அடிச்சிருக்கும், கரும்பு படிஞ்சிருக்கும். இது வந்து அந்த ஷாப் ஃப்ளோரில் இருக்கிறவங்களும் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரும் அந்த ஃபேக்ட்ரி ஹெட்டோ அவங்க கையிலையும் கூட இருக்குது. சில நேரத்தில் நான் அவங்ககிட்ட பேசினேன், என்ன சார் இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லை பட்ஜெட் கொடுக்குறேன், அவங்க ப்ரொடக்ஷன் தான் சொல்கிறாங்க சார், டர்ன் ஓவர் தான் சார் சொல்கிறாங்க, பட் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பண்ண பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அழுக்கு படிஞ்சு இருந்தது. உள்ளே பார்த்தா நான் பயங்கர புகை படிஞ்சு ஒட்டடை படிஞ்சு அப்படியே அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் வந்து அப்படியே அது அடிக்கிறதே எக்ஸாஸ்ட் ஃபேன், உள்ள இன்டர்னல் ஃபேன்ஸ் இருக்கு இல்லையா, அதே வந்து டஸ்டடாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கம்பெனி வந்து அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபை வந்து ரொம்ப டீமோட்டிவேட் பண்ணுற விஷயங்களாக இருக்கும். இப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, இப்போ ஃபேக்ட்ரிக்குள்ளே வரான், அவனுடைய பொருட்கள்லாம் வைக்க வேண்டியிருக்கும்ல, அவன் வந்து ஃப்ரிஸ்கிங் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க, உள்ளே போகும்போதும் சரி வெளில வரும்போதும். இதெல்லாம் வந்து அவனோட பிலாங்கிங்ஸ் இருக்கும், அதை கொண்டு போய் வைக்க வேண்டியிருக்கும். சில பேர் சாப்பாடு கொண்டு வராங்க, சில பேர் அங்கேயே கேன்டீனில் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேக்ட்ரிஸில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ்க்கு தேவையான இன்டீரியர்ஸ் உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் பண்ணணும், இதுக்கு லே அவுட்ஸ் பண்ணணும், ரைட் ஃப்ரம் ரா மெட்டீரியல் உள்ளே போகிறதுலேருந்து அது ஒவ்வொரு ப்ராசஸில் அண்ட் நியூமேட்டிக் லைன்ஸ் இருக்கும், ஆயில் லைன் இருக்கும், எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் இருக்கும், ப்ளம்பிங் லைன்ஸ் இருக்கும், சில நேரத்தில் வாட்டர் தேவைப்படும், ஸ்ட்ரீம் லைன் தேவைப்படுது. ஓகே, மல்டிபிள் திங்ஸ் இருக்குது, மல்டிபிள் கோஆர்டினேட் ஹெச்விஏசின்னு சொல்லுவோம். சில நேரத்தில் பாயிண்ட் கூலிங் சொல்லுவோம். ஏசி தேவைப்படும் சில கேட்ஜெட்ஸ்க்கு. சிஎன்சி மிஷின்ஸ்க்கெல்லாம் வந்து அங்கேக்கு இப்போ ஸ்பாட் கூலிங் ஏசிஸ் தேவைப்படும். இது மாதிரி மல்டிபிள் திங்ஸ் அங்கே பார்க்கும்போதே வந்து புது விஷயங்களாக இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஃபேக்ட்ரியில் போகவானர் ஃபேக்ட்ரிக்குள்ளே போகும்போது இந்த ரோபோட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹுண்டாயிலே வந்து எங்கே பார்த்தாலும் இப்போ ரோபோட்டிக்ஸ் வந்துடுச்சு. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. ஏஐ எங்கே ஜாஸ்தி யூஸ் பண்ணப்படுதுன்னா அந்த குவாலிட்டிஸில் வந்து குவாலிட்டி கண்ட்ரோலில் வந்து அது பார்க்குது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி ஃபிசிக்கல் சார்ட்டிங் பண்ணிட்டு இருக்க இடத்துல இப்போ வந்து ஏஐ வச்சு சார்ட்டிங் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் ஆகுது. ஸோ இதெல்லாமே இன்டெக்ரேட் எங்களால் பண்ண முடியும். ஒவ்வொரு சீக்வன்ஸும் ஆரம்பத்துலேருந்து மெட்டீரியல் உள்ளே போகிறதுலேருந்து ஃபஸ்ட் மெட்டீரியல் போகிறது, அதுக்கப்புறம் மிஷின்ஸ் பிளானிங்லேருந்து நான் சொன்ன நியூமேட்டிக் லைனு, தி ஆயில் லைன்ஸு, ஏர்லைன்ஸ் எல்லாமே வந்து வி கேன் பிளான் இட் அக்கார்டிங் டு தட். அண்ட் நேச்சுரல் லைட்டிங் உள்ளே வர்றதுக்கான ப்ரொவிஷன்ஸும் எங்களால் பண்ண முடியும். ஸோ ஃபர்தராக ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃபேக்ட்ரி நீங்கள் இன்டீரியர் பண்ணுறீங்க, ஃபேக்ட்ரிக்கு தேவையான விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஐடியா தெரியலன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டான சொல்யூஷன் கொடுத்து we can guide you on this and we are expert in factory interiors கூட. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.